السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. رياض الصالحين பாடம் 24. இந்த ரியாது சாலிஹின் கிதாபினுடைய 24ஆம் நாள் பாடத்துல நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடமாகிறது பொறுமை என்ற தலைப்பின் கீழே என்ற பாடத்தின் கீழே வரக்கூடிய ஹதீசுகளை பற்றி பேசக்கூடிய ஒரு பாடமாக இது இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக்கொள்வோம். எங்களுக்கு ஏதேனும் நீங்கள் நன்கொடைகள் வழங்க வேண்டும் என்று விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் வங்கி முகவரி இங்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. அது அல்லாமல் இங்கு QR ஸ்கேனும் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. இதன் மூலமாகவும் உங்களுடைய நன்கொடைகளை நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை பரக்கத்தாக்கி தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அப்போ இந்த 24வது பாடத்துல நாம் 3 ஹதீஸ்களை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அப்போ அந்த 3 ஹதீசுகள்ல முதலாவது ஹதீஸானது அழுது கொண்டிருந்த பெண் என்ற தலைப்பின் கீழே அமையக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்கு. அப்போ அழுது கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண்ணு, அந்த பெண்ணிற்கு என்ன நிகழ்ந்தது என்ற அந்த பெண்ணை குறித்தான ஒரு செய்தியை பற்றி ஒரு செய்தியை பதிவு செய்யக்கூடிய ஒரு ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இது இருக்கின்றது. அடுத்தபடியாக ஸ்வர்க்கமே கூலி என்ற தலைப்பின் கீழே அமையக்கூடிய 2வது ஹதீஸாக இருக்கின்றது. அப்போ இந்த ஹதீஸின் மூலமாக ஒரு முஃமினுக்கு சுவனமே கூலியாக கொடுக்கப்படுகின்றது. அந்த முஃமின் எப்படியெல்லாம் இருந்தால் அவனுக்கு சுவனமே கூலியாக கொடுக்கப்படும் என்பதை விவரிக்கக்கூடிய ஒரு ஹதீஸாக இந்த ஹதீஸானது பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது. 3வது ஹதீஸாக ஒரு ஷஹீதின் கூலி என்ற தலைப்பின் கீழே அமையக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்கின்றது. மேல சொல்லப்பட்ட மாதிரியே ஒரு சுவர்க்கமே கூலியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு மனுஷன் என்னென்னலாம் செய்யணும். அப்ப இந்த ஹதீஸ்ல ஒரு ஷஹீதுடைய கூலியை நாம் எத்த வேண்டும், நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவன் என்னென்ன காரியங்கள் எல்லாம் அவன் செய்து முடிக்க வேண்டும் என்பதை பற்றி விவரிக்கக்கூடிய ஒரு ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இருக்கின்றது. அப்போ ஆக மொத்தம் இந்த பாடத்துல நாம் இந்த 3 ஹதீஸுகளை பற்றி தான் நாம் பேச இருக்கின்றோம். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். அப்போ இந்த பாடத்தினுடைய ஒரு பாட சுருக்கம் என்னவென்று சொன்னால், இந்த பாடத்துல நாம் 3 ஹதீஸ்களை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். மேலேயே சொல்லியாச்சு. அப்ப இந்த 3 ஹதீஸானது 31, 32, 33 என்ற இந்த 3 ஹதீஸை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அப்ப இந்த முதலாவதாக இந்த 31வது ஹதீஸ்ல சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், சொல்லப்படக்கூடிய கருத்து என்னவென்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஒரு பெண்ணை கடந்து சென்ற செய்தியை பற்றி பேசுகிறார்கள். அந்த பெண்ணாகிறவள்
ஒரு கபருக்கு அருகாமையில் நின்று அழக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அப்போ ஒரு கபருக்கு முன்னால் அழுது கொண்டு இருக்கக்கூடிய அந்த பெண்ணை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடந்து சென்றார்கள். கடந்து சென்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணுக்கு என்ன விஷயத்தை சொன்னார்கள்? அந்த பெண்ணுக்கு ஒரு உபதேசத்தை செய்யறாங்க. அந்த உபதேசத்தை செய்த உடனே அந்த பெண் ஆகிறவள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, நீங்கள் தூரமாகி விடுங்கள். நீங்கள் என்னை விட்டு நீங்கள் சென்று விடுங்கள். எனக்கு ஏற்பட்ட கஷ்டம் மாரி உங்களுக்கு ஏற்படல. அதனால என் வழி உங்களுக்கு தெரியாது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அந்த பெண்மணி சொல்றாங்க. அந்த பெண்மணிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பது அந்த பெண்மணிக்கு தெரியாது. அதன் காரணமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொன்ன பொழுது, அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதை அந்த பெண்மணி பின்னாடி தெரிஞ்சு கொள்றாங்க. தெரிஞ்ச உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வந்து, அந்த பெண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல என்ன சொன்னாங்க? அந்த சொல்லி அந்த வார்த்தைக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணிக்கு என்ன சொன்னாங்க? அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அந்த பெண்மணிக்கும் இடையிலான ஒரு உரையாடல் தான், ஒரு உரையாடலாக இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இது இருக்கின்றது. அடுத்த ஹதீஸினுடைய ஒரு சுருக்கம் என்னவென்று சொன்னால், அல்லாஹு தஆலா சொன்னதாக, அப்போ ஹதீஸ் குதுசியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ். அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியானுக்கு, தன்னுடைய அடியான் இப்படியெல்லாம் இருந்தால் அவனுக்கு சுவனத்தை தவிர வேறு ஒரு கூலி கிடையாது. சுவனமே அவனுக்கு கூலியாக அமைகின்றது. அப்போ ஒரு அடியானுக்கு அல்லாஹ் சுவனத்தையே கூலியாக கொடுக்கிறான்னு சொன்னா, அந்த அடியான் என்னவெல்லாம் செய்திருக்க வேண்டும்? எதையெல்லாம் அவன் பொறுத்து கொண்டிருக்க வேண்டும்? அல்லாஹு தஆலா சோதிக்கக்கூடிய அந்த சோதனைகளுக்கு என்னவெல்லாம் அவன் செய்ய வேண்டும் என்பதாக இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு பதிவு செய்து தருகிறார்கள். அடுத்தபடியாக 3வது இருக்கக்கூடிய இந்த ஹதீஸினுடைய ஒரு சுருக்கம் என்னவென்று சொன்னால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல ஒரு நோயை குறித்து கேட்கிறார்கள். ஒரு நோயை குறித்து எனக்கு சொல்லித் தாருங்கள் யா ரசூலல்லாஹ் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டார்கள். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த நோயானது அல்லாஹு தஆலா அதை அதாபாக, வேதனையாக ஆக்கி வைத்திருக்கின்றான். யாருக்கு அல்லாஹு தஆலா நாடுறானோ அவர்களுக்கு வேதனையாக ஆக்கி வைக்கிறான். இன்னும் முஃமின்களுக்கு அல்லாஹு தஆலா அந்த நோயை ஒரு ரஹமத்தாகவும் ஆக்கி வைத்திருக்கின்றான் சொல்றாங்க. அப்ப அந்த நோயானது ரஹமத்தாகவும் இருக்கு, அதாபாகவும் இருக்கு, வேதனையாகவும் இருக்கு, ரஹமத்தாகவும் இருக்கு. அப்ப அப்படி இருக்கக்கூடிய அந்த நோயானது எப்படி ஒரு மனிதன் வாழ்ந்தால் அவனுக்கு அந்த நோயானது வேதனையாக அமையும், இன்னும் எப்படி ஒரு மனிதன் வாழ்ந்தால் அந்த நோயானது அவனுக்கு ரஹமத்தாக அமையும் என்பதை பற்றி தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இருக்கின்றது. அப்போ அப்படி பொறுத்து கொண்டு வாழக்கூடிய நபருக்கு அந்த நோயானது ரஹமத்தாக அமையும் என்பதாக சொல்லிவிட்டு, அந்த ஒரு ஷஹீதினுடைய நன்மையை ஒரு ஷஹீதினுடைய ஒரு கூலியாக அந்த அடியான் பெற்றுக்கொள்வான் என்ற ஒரு செய்தியையும் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு பதிவு செய்து தருகிறார்கள். அப்போ இன்றைய பாடத்துல இந்த 3 ஹதீஸை பற்றி தான் நாம் பேச இருக்கின்றோம். இப்ப வாங்க பார்ப்போம். 31வது ஹதீஸ். وعن أنس رضي الله عنه. அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஒரு ஹதீஸ். ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. قال, யாரு? அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, மர்ரன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடந்து சென்றார்கள். பி இம்ராஅத்தின், ஒரு பெண்மணியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடந்து சென்றார்கள்.
தபுகி ஐந்த கபரின், ஒரு கபருக்கு அருகாமையில் அந்த பெண்மணி ஆகிறவர் அழக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்போ ஒரு பெண்மணி ஒரு கபருக்கு அருகாமையில அழுது கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணியை கடந்து சென்றார்கள். ஃபகால, எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இத்தகில்லாஹ வஸ்பிரி, இத்தகில்லாஹ, அல்லாஹுவை நீ பயந்து கொள், வஸ்பிரி, இன்னும் நீ பொறுமையாக இருந்து கொள் என்பதாக அந்த பெண்மணியிட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஃபகாலத், எனவே அந்த பெண்மணி சொன்னாள், இலைக அன்னி, என்னை விட்டும் நீங்கள் தூரமாகி விடுங்கள், என்னை விட்டு நீங்க தூரமா போயிருங்கன்னு அந்த பெண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்றாங்க. இது இஸ்மு ஃபிஅல், பார்க்க இஸ்முமா இருக்கும், ஆனா ஃபிஅலுடைய அர்த்தத்தை தரும். அதனாலதான் இது இஸ்மு ஃபிஅலாக இருக்கு. இப்ப இலைக்கன்னு சொன்னா பஈதுடைய அர்த்தத்தை எழுதுறாங்க. உபுது, நீங்கள் தூரமாகி விடுங்கள் என்ற அர்த்தம் ஷரஹ்ல கொடுக்குறாங்க. அப்போ என்னை விட்டு நீங்கள் தூரமாகி விடுங்கள் என்பதா அந்த பெண்மணி சொல்றாங்க. இன்னும் சொல்றா, எனவே நீங்கள், நிச்சயமாக நீங்கள், லம் துஸப் பி முஸீபதி, என்னை அடைந்திருக்கக்கூடிய இந்த முசீபத்தை கொண்டு உங்களுக்கு ஏற்படப்படவில்லை, உங்களுக்கு நீங்கள் அடையப்படவில்லை. லம் துஸப், நீங்கள் அடையப்படவில்லை. பி முசீபத், எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சோதனையை கொண்டு நீங்கள் அடையப்படல. இப்ப என்ன சொல்றான் அந்த பெண்மணி, எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சோதனை உங்களுக்கு வரல, அதனால் நீங்க தூரமா போயிருங்க என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அந்த பெண்மணி சொல்றாங்க. வலம் தஅரிஃபுஹு, அந்த பெண்மணியோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறியாத நிலையில் இருந்தார்கள். அப்போ ராவி சொல்றாங்க, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அந்த பெண்மணிக்கு ரசூலுல்லாஹ் யாருன்னு தெரியாது, இவங்க தான் ரசூலுல்லாஹ், இவர்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதாக அந்த பெண்மணிக்கு தெரியாது என்பதாக அந்த விஷயத்தை இங்கு பதிவு செய்து தராங்க. ஃபகீல லஹா, எனவே அவர்களுக்கு சொல்லப்பட்டது, அந்த பெண்மணிக்கு சொல்லப்பட்டது, இன்னஹுன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக இவர்கள் அந்நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதரான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருக்கின்றார்கள் என்பதாக அந்த பெண்மணிக்கு சொல்லப்பட்டது. சொல்லப்பட்ட உடனே ஃபஅத்தத் பாபன் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கதவிற்கு அருகாமையில் அந்த பெண்மணி வந்தாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பாபுன்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரியும், அவங்க வாசலுக்கு வராங்க, வீட்டினுடைய அந்த வாசலுக்கு வராங்க. வந்தார்கள் அந்த பெண்மணி. வந்துட்டு ஃபலம் தஜிது, எனவே அவர்கள் பெறவில்லை, பெற்றுக்கொள்ளவில்லை, ஐந்தஹு, அந்த பாபுக்கு, அந்த வாசலுக்கு அருகாமையில் பெற்றுக்கொள்ளவில்லை, பவ்வாபீன, காவலாளிகளை பெற்றுக்கொள்ளவில்லை. இப்ப பவ்வாபின்னு சொன்னா காவலாளிகள், வாட்ச்மேன் சொல்றோமா இல்லையா, அந்த மாதிரி காவல்காரங்க யாரையும் அந்த வீட்டுக்கு அருகாமையில அந்த பெண்மணி பார்க்கல. அப்ப வந்த உடனே ஃபகாலத், எனவே அவர்கள் சொன்னார்கள், லம்ம அரிஃபுக அரிஃப்க, நான் உங்களை அறியவில்லை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. நான் உங்களை அறியவில்லை, அப்போ நீங்க யார் எனக்கு தெரியாது யா ரசூலல்லாஹ், அதனால தான் நான் அப்படி பேசிட்டேன். அப்படி ஒரு ஒரு விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்றாங்க அந்த பெண்மணி. ஃபகால, அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னமஸ் ஸப்ரு, நிச்சயமாக பொறுமை என்பதெல்லாம், ஐந்த ஸதுமத்தில் ஊலா, முதலாவது பாதிப்போடு இருக்கின்றது என்பதாக சொல்றாங்க என்ற விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணி இடத்துல சொன்னார்கள். முத்தஃபகுன் அலைஹி, இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் இருவரும் ஒன்றுபட்டு இத்திஃபாக் செய்த அறிவித்த ஒரு ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது. வஃபீ ரிவாயத்தின் லி முஸ்லிம், முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்குரிய ஒரு அறிவிப்பில் உள்ள செய்தியாகும். அப்போ முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவித்த ஒரு ரிவாயத்துல இருக்கக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா, தபுக்கி, அந்த பெண்மணி ஆகிறவர் அழுது கொண்டிருக்கின்றார்கள், அலா சபியின் லஹா,
அந்த பெண்மணிக்குரிய சிறுவரின் மீது அழுது கொண்டிருக்கின்றார்கள். என்ன சொல்றாங்கன்னா, அந்த கபருக்கு முன்னால் அந்த பெண்மணி அழுது கொண்டிருந்தாங்க, செய்தி பதிவு செஞ்சாங்களா இல்லையா? அந்த பெண்மணி எதற்காக அழுதாங்கன்னு சொன்னா, அந்த கபரானது அந்த பெண்மணியினுடைய ஒரு மகனுடைய தன் பிள்ளையினுடைய கபராக அது இருக்கின்றது என்ற விஷயத்தை தான் இதன் மூலமாக நமக்கு முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் அறிவித்து தந்திருக்கின்றார்கள். சரிங்களா? அப்போ இந்த ஹதீஸானது பாபு சபுர், பொறுமை என்ற பாடத்தின் கீழே பதிவு செய்யப்படக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னால், இங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணிக்கு சொன்ன கடைசி வார்த்தை, இன்னம ஸபரு இன்த ஸதுமத்தில் ஊலா. பொறுமை என்பது முதலாம் தடவையில் தான் இருக்கின்றது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை இங்கு சொல்லியதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது பாபு சபர் என்ற இந்த பாடத்துல பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது. இன்னும் நாம் மேலேயே சொல்லப்பட்ட மாதிரி அழுது கொண்டிருந்த பெண் என்ற தலைப்பின் கீழேயும் இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இருக்கின்றது. இப்போ அடுத்தபடியாக 32வது ஹதீஸை நம்ம பார்ப்போம். وعن أبي هريرة رضي الله عنه. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஒரு ஹதீஸ். ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. அப்ப அவங்க சொல்றாங்க, அன்ன ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கால, இந்த காலவுடைய லமீர் யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யகூலுல்லாஹு தஆலா, உயர்ந்தவனான அந்த அல்லாஹு தஆலா சொன்னதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ அல்லாஹு தஆலா சொன்னதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், அது ஹதீஸ் குதுசியாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது என்பதாக நம்ம எடுத்துக்கணும். இப்போ அல்லாஹு தஆலா சொல்றான், மாலி அப்தில் முஃமினி, முஃமினான என்னுடைய அடியானுக்கு இல்லை, ஐந்தி என்னிடத்தில் முஃமினான என்னுடைய அடியானுக்கு இல்லை, ஜஸாஉன் எந்த ஒரு கூலியும் இல்லை. எப்பொழுது? இதா கபல்து சஃபியஹு மின் அஹ்லித் துன்யா, இதா கபல்து நான் உயிரை பறித்து விட்டால், சஃபியஹு அந்த என்னுடைய அடியானுடைய சிறப்புக்குரிய நண்பனை நான் பறித்து விட்டால், மின் அஹ்லித் துன்யா, துன்யாவாசிகளில் இருந்தும், அப்போ உலகவாசிகள்ல இருந்து அவனுக்கு பிரியமான ஒருவனுடைய ஆளுடைய ஒரு உயிரை நான் பறித்து விட்டால் என்று சொன்னால், பிறகு இஹ்தஸபஹு அவன் அந்த விஷயத்தில் நன்மை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றான் என்று சொன்னால், இல்லல் ஜன்னத சுவனத்தை தவிர அவனுக்கு எந்த ஒரு கூலியும் இல்லை. அப்போ இங்க இருந்து நம்ம ஜஸாக்கு மீட்டணும். அப்போ அந்த முஃமினான என்னுடைய அடியாருக்கு இல்லை, இப்படிலாம் செய்தான்னு சொன்னா அவனுடைய ஹபீபான அவனுக்கு நேசமான ஒரு ஆளுடைய உயிரை நான் பறித்து கொண்டால், அதுல அவன் பொறுத்து கொண்டால் என்று சொன்னால், சுவனத்தை தவிர அவனுக்கு எந்த ஒரு கூலியும் இல்லை என்பதாக அல்லாஹு தஆலா இந்த ஹதீஸின் மூலமாக சொல்றான். ரவாஹுல் புகாரி, இந்த ஹதீஸானது புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். அப்போ இந்த ஹதீஸானது பாபு சபர், பொறுமை என்ற பாடத்தின் கீழே பதிவு செய்யப்படக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னால், இங்க சும்மஹதஸபஹுன் ஒரு வார்த்தையை போட்டிருக்காங்க. அப்போ அவனுக்கு நேசமான உயிரை பறித்து கொண்டாலும் அவன் அதற்காக வேண்டி அவன் பொறுமையாக இருப்பான். நன்மை எதிர்பார்த்து அவன் பொறுமையாக இருந்து கொண்டால் அவனுக்கு சுவனமே கூலியாக தருகிறேன் என்பதா அல்லாஹ் தஆலா சொல்றான் இல்லையா? அப்போ இந்த வார்த்தை இங்கு வருவதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது பாபு சபர்ல பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது. இன்னும் நான் மேலேயே சொல்லப்பட்ட மாதிரி சுவர்க்கமே கூலி என்ற தலைப்பின் கீழேயும் இந்த ஹதீஸானது
அமையக்கூடியதாக இருக்கின்றது. இப்போ அடுத்தபடியாக 33வது ஹதீஸை நம்ம பார்ப்போம். வான் ஆயிஷத ரதியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஒரு ஹதீஸ். அவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. அன்னஹா, நிச்சயமாக ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சஅலத் ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அவர்கள் கேட்டார்கள். யாரு? ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள். அனி தாஊன், தாஊன் என்ற நோயை குறித்தும் கேட்டார்கள். அப்போ தாஊன் சொன்னா அது ஒரு கொள்ளை நோய். அப்போ மக்கள்ல அதிகமான அளவு உயிரை பிரிக்கக்கூடிய ஒரு நோயாக அது இருக்கின்றது. இன்னும் மரதுல் முஹ்லிக்குன்னு எழுதுறாங்க ஷரஹுல. அப்போ ஒரு மனுஷனை அழிக்கக்கூடிய ஒரு நோய், ஒரு மனுஷனை உயிரை பிரிக்கக்கூடிய, உயிரை வாங்கக்கூடிய ஒரு கொடிய நோயாக அந்த தாஊன் என்ற நோய் இருக்கின்றது என்பதாக நமக்கு சொல்லித்தராங்க. அப்ப அந்த நோயை குறித்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க. அதற்கு ஃபஅக்பரஹா, எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அறிவித்து தந்தார்கள். அவர்களுக்கு அறிவித்து தந்தார்கள். அன்னஹு, நிச்சயமாக அந்த நோயாகிறது, கான அதாபன், அது ஆகியிருக்கும், அதாபன் வேதனையாக ஆகியிருக்கும், யபஅஸுஹுல்லாஹு தஆலா, உயர்ந்த அந்த அல்லாஹு தஆலா அந்த நோயை அனுப்பி வைக்கின்றான். அப்போ அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய ஒரு அதாபாக அந்த நோயானது இருக்கின்றது. அலா மையஷா, யாருக்கு? அல்லாஹு தஆலா யாரின் மீது நாடுகின்றானோ, யார் மீது நாடுகின்றானோ அந்த நோயை அவனுக்கு, அவருக்கு அல்லாஹு தஆலா அதாபாக அந்த நோயை ஆக்கி வைத்திருக்கின்றான். இன்னும் சொல்றாங்க, ஃபஜஅலஹு அல்லாஹு தஆலா, உயர்ந்த அல்லாஹு தஆலா அந்த நோயை ஆக்குகின்றான். ரஹ்மத்தல் லில் முஃமினீன, ஈமான் கொள்ளக்கூடிய முஃமின்களுக்கு ஒரு ரஹ்மத்தாக அந்த நோயை அல்லாஹு தஆலா இறக்கி வைத்து தந்திருக்கின்றான். ரஹ்மத்தாக ஆக்கி வைக்கிறான்னு சொல்றாங்க. அப்போ அல்லாஹு தஆலா அந்த நோயினை அதாபாகவும் வச்சிருக்கான், அந்த நோயை முஃமின்களுக்கு ரஹ்மத்தாகவும் வைத்திருக்கின்றான். எப்படி? ஃபலைஸ மின் அபதின், என்னுடைய அடியார்கள் இருந்தும் இல்லை, யகஉ ஃபித் தாஊன், அப்போ அவனுடைய அடியாரிலிருந்து யகஉ, அவன் விழக்கூடியவனாக இருக்கும் நிலையில், ஃபித் தாஊன், அந்த நோயிலே அவன் விழக்கூடியவனான நிலையில் அவன் ஆகுவதில்லை. ஃபயம்குசு, எனவே அவன் தங்குகின்றான். ஃபீ பலதிஹி, அவனுடைய ஊரிலே அவன் தங்குகின்றான். எப்படி? சாபிரன், பொறுமையாக கூடியவனாக, பொறுமையானவனாக, முஹதசிபன், நன்மையை எதிர்பார்த்து பொறுத்து கொண்டவனாக, பொறுத்து கொள்ளக்கூடியவனாகவும் அவன் தன்னுடைய ஊரிலே அவன் தங்குகின்றான். யஅலமு, அவன் அறிகின்றான், அன்னஹு, நிச்சயமாக இந்த நோயாகிறது, லா யுஸீபுஹு இல்லா மா கதபல்லாஹு, அல்லாஹு தஆலா விதித்த ஒன்றை தவிர அவனை அடையாது என்பதை அவன் அறிகின்றான். அப்போ அந்த நோயானது அல்லாஹ் விதித்ததாகவே இருக்கும். அல்லாஹு தஆலா இதை நாடி இருக்கிறான், அதனால அல்லாஹு தஆலா தான் இந்த நோயை கொடுத்து இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவன் தன்னுடைய ஊரிலே தங்கிக் கொண்டு அவன் பொறுமையாளனாக, அவன் எப்படி நன்மை எதிர்பார்த்து பொறுத்து கொண்டவனாக இருந்தால் என்று சொன்னால், இல்லா கானலஹு மிஸ்லு அஜ்ரி ஷஹீதி, ஒரு ஷஹீதனுடைய கூலியை போல அவனுக்கு ஆகியே தவிர அந்த நோய் அவனை அடையாது. அப்போ ஒரு கூலியினுடைய அவனுடைய கூலி என்னவென்று சொன்னால், ஒரு ஷஹீதனுடைய நன்மையை போல, ஒரு ஷஹீதிற்கு எந்த அளவிற்கு கூலி கொடுக்கப்படுமோ அந்த ஒரு கூலியை போலவே அவன் ஆகியிருப்பான் என்பதாக இந்த ஹதீஸின் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்து தருகிறார்கள். புரிஞ்சுதுங்களா? அப்போ இந்த ஹதீஸானது பாபு சபுர் என்ற இந்த பாடத்துல பதிவு செய்யப்படக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னால்,
இங்க சாபிரன் என்ற ஒரு வார்த்தை போட்டிருக்காங்க. அவன் பொறுமையாளனாக இருக்கிறான். முஹ்தசிபன் கிட்டத்தட்ட பொறுத்து கொண்டு இருக்கிறான். அப்போ எல்லாத்தையும் பொறுத்து கொண்டு பொறுமையாக இருக்கக்கூடியவனுக்கு ஒரு ஷஹீதினுடைய நன்மையை தரக்கூடியவனாக இருக்கிறான் அல்லாஹு தஆலா என்பதாக இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு பதிவு செய்து தராங்க. அப்போ இதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது பாபு சபர் பொறுமை என்ற பாடத்தின் கீழே பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது. இன்னும் நான் மேலேயே சொல்லப்பட்டது மாதிரி ஒரு ஷஹீதின் கூலி என்ற தலைப்பின் கீழையும் இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இது இருக்கின்றது. அப்போ இத்தோடு இன்றைய பாடம் நிறைவு செஞ்சாச்சு. அப்ப இந்த பாடத்துல நாம் 3 ஹதீஸை பற்றி பார்த்தோம். இந்த 3 ஹதீஸும் நாம் பார்த்து விட்டோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்துல 34வது ஹதீஸான இந்த ஹதீஸை பற்றி நாம் பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.